ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவந்த கண்களை குணப்படுத்த உதவும் சில வீட்டு மருத்துவ குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இயற்கையின் அதிசய படைப்பு நமது கண்களாகும். கண்கள் நமது வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கின்றன. நமது உடல் உறுப்புகளில் மிகவும் மென்மையான உறுப்பு எதுவென்றால் அது நமது கண்களாகும். இந்த உலகத்தின் அழகை பார்த்து ரசிக்க மட்டுமல்ல, நமது ஒட்டுமொத்த உடல் நலனுக்குமே தோற்றுவாயாக நமது கண்கள் விளங்குகின்றன. ஆகவே நமது கண்களை எந்தவிதமான நோய் தொற்றுக்களும் பிரச்சனைகளும் அண்டாமல் கவனமாக பராமரிக்க வேண்டும். கண்களில் இரத்தம் வடிதல் அல்லது கண்கள் சிவந்தல் போன்றவை கண்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாகும். கண்கள் சிவந்து இருந்தால் கண்களில் எரிச்சல் ஏற்படும். அலர்ஜி, சோர்வு, கண்களில் ஏற்படும் அழுத்தம், நோய் தொற்றுக்கள் போன்றவை கண்கள் சிவப்பதற்கு காரணிகளாக இருக்கின்றன. கண்கள் சிவந்து இருந்தால் கண்களுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளன. ஆகவே இப்போது சொல்லப்போகிற வீட்டு வைத்திய குறிப்புகளை கடைபிடித்தால் சிவந்த கண்களை குணப்படுத்தலாம். சிவந்த கண்களை குணப்படுத்துவதற்கு குளிர்ந்த ஒத்தடம் கொடுக்கலாம். சுத்தமான துணியை குளிர்ந்த நீரில் நனைத்து மூடிய கண்களின் மீது 10 முதல் 15 நிமிடங்கள் ஒத்தடம் கொடுத்தால் சிவந்த கண்கள் குணமடையும். வெள்ளரிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த துண்டுகளை மூடிய கண்களின் மீது 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வைக்க வேண்டும். இந்த வைத்தியம் வீக்கத்தை மட்டும் குணப்படுத்தாது, மாறாக நமக்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கும். தேயிலை பைகள் குடிப்பதற்கு மட்டுமல்ல, கண்களின் வீக்கம் குறைவதற்கும் சிவந்த கண்கள் குணமாவதற்கு பயன்படும். அதாவது தேநீர் பைகளை சூடான தண்ணீரில் விட்டு கலக்கி கொள்ள வேண்டும். பின் அந்த தேநீர் பைகளை குளிர்விக்க வேண்டும். குளிர்ந்த அந்த தேயிலை பைகளை எடுத்து மூடிய கண்களின் மீது 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வைக்க வேண்டும். அதன் மூலம் கண்களில் உள்ள சிவப்பு நிறம் மாறும். அடுத்ததாக ரோஸ் வாட்டரில் பஞ்சை நனைத்து கொள்ள வேண்டும். பின் நனைந்த பஞ்சை எடுத்து மூடிய கண்களின் மீது 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வைக்க வேண்டும். அப்படி செய்தால் கண்களின் சிவப்பு மாறும். அடுத்ததாக நீண்ட நேரமாக கணினியின் திரையை பார்ப்பது மூலமாகவோ அல்லது சோர்வின் மூலமாக கண் சிவந்தால் சிறிது நேரம் கண்களை மூடி திறப்பது நல்லது. சில நொடிகள் வேகமாக கண்களை மூடி திறக்க வேண்டும். பின்பு கண்களை திறங்கள். தொடர்ந்து வேகமாக கண்களை மூடி திறக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமாக சிவந்த கண்களை குணப்படுத்தலாம். அடுத்ததாக கண்களில் சில கண் சொட்டு மருந்துகளை ஊற்றினால் கண் சிவத்தல் மற்றும் கண் எரிச்சல் போன்றவை குறையும். எனினும் இந்த சொட்டு மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகே பயன்படுத்த வேண்டும். அடிக்கடி கைகளை கழுவுவதன் மூலமாக பாக்டீரியா அல்லது வைரஸ்கள் மூலமாக பரவக்கூடிய கண் தொற்று நோய்கள் மற்றும் கண் எரிச்சல் போன்றவற்றை குணப்படுத்தலாம். இப்போது சொன்ன இந்த வீட்டு வைத்திய குறிப்புகளை 1 வாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். 1 வாரம் இந்த வைத்தியத்தை நாம் செய்த பின்புமே கண்கள் தொடர்ந்து சிவந்திருந்தால் அல்லது கண்களில் எரிச்சல் இருந்தால் மருத்துவரை சந்திப்பது தான் நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.